வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, பிப்ரவரி 9 தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் இன்றைக்கு அவருடைய இருதய மலர்களான உங்களுக்கு நமக்கு சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் அமைதியான, இனிமையான, நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு எப்போதும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் இருக்க வேண்டும் என்று எப்போதும் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இல்லறமும் துறவரமும் இணைந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். தொடர்ந்து சொல்லுகிறார், விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலே அதற்கு ஏற்ற வகையிலே மெய்ஞான வளர்ச்சி இல்லை என்று சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்திலே தள்ளுமாற்றல் கொள்ளுமாற்றல் என்று இரண்டு இருக்கிறது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரெப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த இரண்டை கொண்டே இந்த பிரபஞ்சம் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கிற அத்தனை பொருட்களிலும் ஒரு பேட்டர்ன், ப்ரொசிஷன், ரெகுலாரிட்டி என்று சொல்லப்படுகிற அமைப்பு, வடிவம், துல்லியம், ஒழுங்கமைவு என்று இயற்கை தன்னுடைய நியதியை ஒழுங்காக காப்பாற்றி கொண்டிருக்கிறது, உங்களை காத்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பர்களே, அதை காத்து இயற்கையை மதித்து உங்களுடைய அறிவு, நுட்பம், திறமை, செயல் ஒழுக்கம் இவற்றால் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை எல்லாம் மதித்து நீங்கள் வாழ வேண்டும். அதற்காகத்தான் உங்களுக்கு ஆக்கினை, துரியம், துரியாதீத தவமுறைகளை எளிமைப்படுத்தி தந்திருக்கிறேன். எண்ணமாராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்று அத்துணை வகையான வாழ்க்கை வளம் பெருக்குகிற உத்திகளையும் எளிமைப்படுத்தி கற்றுத்தந்திருக்கிறேன். ஒழுக்கம், கடமை, ஈகை என்கிற அறநெறிகளுக்கு உட்பட்ட வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று வகுத்து தந்திருக்கிறேன். இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் இதனை பின்பற்றி வாழ்வில் எல்லா வளமும் இனிமையும் பெற்று வாழ்வின் நோக்கம், பிறவியின் நோக்கம் என்று சொல்லப்படுகிற அந்த முழுமை பேறு என்பதை அறிவின் முக்தி, அந்த முழுமை பேரை நீங்கள் அடைய வேண்டும், வாழ்வின் வளத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறார் இன்றைக்கு என்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.